பொய் வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யுமென்றும் பொய் வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யுமென்றும் பொய் வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யுமென்றும் தில்லையுள் கூத்தனை தென்பாண்டி நாட்டானை என்றும் பாண்டி நாடே பழம்பதி என்றும் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்றும் பவனெம்பிரான் பனிமாமதிக்கன்னி விண்ணோர் பெருமான் என்றும் பொருட்சார்பு குவியல் திருச்சதக மெய்யுணர்தலிலும் சிவபுராணச் செம்பொருள் சீரோட்டத்திடத்தும் ஊணியோடி வரும் காணிக்கை நீதி மாணிக்கப் பிரானவர்கள் இயற்றியுள்ள கிரந்தத்திலே காணக்கிடக்கும் கண்ணேறு பூத்து பன்னேறு பாடும் தன்னார் தமிழ் தரும் தன்பாண்டி நாட்டானே என்றும் அப்பாண்டி நாடன் சிவலோகமாக்கும் வித்தகன் என்றும் அப்பாண்டி நாடன் சிவலோகமாக்கும் வித்தகன் என்றும் மெய்ப்பொருட்கண் தோற்றமாய் நிலை பேராமெய் என்றும் அத்தாசால ஆசைப்பட்டேனெனவும் திட்டார் மதில் புடைசூழ் தென்னன் பெருந்துரையான் காட்டாதனவெல்லாங்காட்டி சிவங்காட்டி தாட்டாமரை காட்டி தன்கருணை தேன்காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலே விடைத ஆட்டான் கொண்டாண்டவா என்றும் நெருங்கும் அடியார்களும் நீயும் கூடி நின்று விளையாடும் என்றும் சிரிப்பார்களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறாயிருந்த உன் திருநாமம் தரிப்பார் என்றும் சமரச வேதநாதாவே மெய் வழிநாமநன்னாதமே முத்தி பூர்ணம் சுயம் பிரகாசனித்யானந்த பிரம்ம அஞ்ஞானம் என்னும் தினத்தால் எங்களுடைய இடங்களை ஞான
திவ்ய திருவடி கமலங்களுக்கே நமஸ்காரம். பரிசு குருவே மறையின் தரிசனை பண்ணுருவே. பரிசு குருவே மறையின் தரிசனை பண்ணுருவே. வரத குரு நிறை குமுத விரி கருணை பொழியும். வரத குரு நிறை குமுத விரி கருணை பொழியும். நிறைதவுசி நரையொழுகு மறை மணிகளிலகு. நிறைதவுசி நரையொழுகு மறை மணிகளிலகு. மறைவலுன வளரரசி மணி சிகர மீறி. மறைவலுன வளரரசு மணி சிகர மேரே. அறமுதலாய் அதி உதவும் மதிபதியோர் உறவே. அறமுதலாய் அது உதவும் மதிபதியோர் உறவே. துறவளர குவரம தரு தகு பேரரசே. துறவளர குவரம தரு தகு பேரரசே. நிறை மதிய முலவு கோல நிலையொளிரும் நிறைவே. நிறை மதியம் முலவு கோல நிலையொளிரும் நிறைவே. இறைவனடி சேரு கோரல் ஈதேனும் நாமுரசே. இறைவனடி சேரு கோரல் ஈதேனும் நாமுரசே. ஜகமதனில் அதிகதவ பெகு விரதரேனும். ஜகமதனில் அதிகதவ பெகு விரதரேனும். ககன முகடத்திருகலை பகர வல்லரேனும். ககன முகட திருகலை பகர வளரேனும். மிக முயலும் யூகம் பலம் மேபினவரேனும். மிக முயலும் யோக பலமேபினவரேனும். அகமறிய பரிசு குரு வலது தவறாமே. அகமறிய பரிசு குரு வலது தவறாமே. பரிசு குருவே மறையின் தரிசனை பண்ணுருவே. பரிசு குருவே மறையின் தரிசனை பண்ணுருவே. பரிசு குருவே. நமஸ்காரம் அண்ணா. வாங்கண்ணா வாங்கண்ணா உட்காருங்க. இன்று பொன்னரங்க தேவாலய மூப்பில் அனந்தாயி தேவர்கள்லாம் கூடி பேசிக்கிட்டு இருந்தோம். இடையே பேசிக்கிட்டு வரப்போது முதல்ல நம்ம எப்படி இந்த உலகத்துக்கு வந்தோங்கிறத ஒரு வார்த்தைகளை ஒரு அண்ணா சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது 2 7 பொருள்கள் 14 பொருள்களால்
ஆக்கப்பட்ட மனிதன். தந்தையினிடத்திலிருந்து வந்த ஒரு 7ம் தாயிடத்தில் ஏற்கனவே இருந்த 7ம் 14 பொருட்களால் கட்டப்பட்டது இந்த உடம்பு. ஆகவே வெள்ளையும் சிகப்பும் சேர்ந்தது இந்த உடல். இந்த உடல்ல வெள்ளை எது, சிகப்பு எது அப்படின்னு உதாரணத்துக்கு 1 2 எடுத்து சொன்னாங்க. வெள்ளை எதுன்னு சொல்லலாம் அப்படின்னா பல்லு, எலும்பு, இப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. சிகப்பு அது எதுக்கு உதவுதுன்னு கேட்டால் ரத்தம், தோல், மாமிசம், இதெல்லாம் அவங்களோட தாயினிடத்தில் 7ம் தந்தையிடத்தில் 7ம் சேர்ந்து உருவாக்கப்பட்ட இது. உருவாகி வெளியே வந்து மனிதனாக ஆகிட்டான். மனிதனாக ஆகிட்ட பிறகு நான் என் பெயர் என்னன்னா, என் பெயர் கிருஷ்ண பரந்தர், நான் தான் கிருஷ்ண பரந்தர் அப்படின்னு சொன்னேன். சுருக்கமாக நான் தான் கிருஷ்ண பரந்தர் என்னீங்களே, நான் என்ன அப்படின்னு கேட்டாரு. நான் அது என்ன சொல்றது, நான் சொல்லுதே அதாங்க அப்படின்னு கொஞ்சம் பொதுவா நான் அதானே சொல்லுது, அதனால நான் அது புரியலைங்களே என்னாரு. ஏன் ஒரு தாயின் கருவில் இருக்கும்போது உயிர் பெறுவதை வழி மூச்சு இல்லை, வெளியே வந்த பிறகு தானே அந்த மூச்சும் துணியும் வருது. இப்போ அது ரெண்டும் சேர்ந்து தான் நான் சொல்ல முடியும், அதான் நான் சொல்லுது, அது எனக்கு தெரிஞ்சதை இதை சொன்னேன் அப்படின்னு. நான் இல்லை, இன்னும் நல்லா செஞ்சுக்கணும், இன்னும் யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு அங்கே இருக்கலாம் ஆனந்தத்தில் கேட்டார். யாரும் சொல்ல வரல. அது பேசிட்டே இருக்கும் போது அவங்க நம்மளை தூக்கி விடுறாங்க இல்லையா, கையால் தூக்கி விட்டுது. நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன்னு. கையினா என்னன்னு கேட்டேன். கையினா எண்ணம்னா என்ன, எமது எண்ணமாகி கை தொடாது அப்படின்னாக்கா நான் வேத நினைவே வந்தது, அதான் சொல்லணும் சொன்னேன். இல்லைன்னாரு. அது அகராஜ அர்த்தம் ஒன்று இருக்கும் பொழுது துணின்னு இருக்குன்னாரு. சரி, கையினா துணின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சரிங்க, நான் இந்த மாதிரி எத்தனை கை இருக்குதோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க, அடுத்த தடவை நிறைய பேசலாம், நிறைய விளக்கமாக பேச வேண்டியது. சரி, மறுபடியும் நான் எது சொல்லுதுன்னு கேட்டாரு. துணி தான் இல்லைன்ட்டுமே, சவுண்டு நான் சொல்லலைன்னுட்டுமே. அப்போ நான் சொல்லி வளைச்சிக்கிட்டு என்னென்னமோ வந்துட்டு கடைசியில் நான் என்பது மனம். சொன்னேன், நான் என்பது மனம் அப்படின்னு சொன்னால் நான் நம்ம சொல்லக்கூடாது, இறைவனுக்கு மட்டும்தானே நான் என்ற உள்ள தகுதி உண்டுன்னு எனக்கு வேறு மாதிரியே எண்ணம் போச்சு. இல்லை, மனம்தான் நான் சொல்லுது. அங்கே அதை விட கொஞ்சம் பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, சீனியர் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, நம்மளாம் அப்படி பழகிருக்கோம். அதாவது எப்படி பழகிருக்கோம்னா, இப்போ இன்றைக்கி அறிவை கொண்டே ஒருத்தர்கிட்ட பழகிறதுக்கு அச்சம் வந்தது. ஏன்னா அறிவு தான் பிரதானம். நாங்கள் இது வரைக்கும் பழகினது எப்படின்னு கேட்டால், சீனியர் மெம்பர் வயது, அவர் நடைமுறைகள், ஆலயத்தில் நடைமுறை, அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து இதில் தெரிஞ்சாரோ இல்லையோ இதில் முழுமையாக இருக்கார். ஆச்சார அனுஷ்டானத்தில் நீங்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து எதுவும் தெரிஞ்ச மாதிரியும் பேசிக்க முடியாது. அதை அப்படி ஒட்டி மனம்னு எப்படி நான் சொல்கிறது, எனக்கு விளங்கலைங்களே, விளங்கலையா, மனம் தான் நான் சொல்லுதுன்னாரு. மனம் சொல்கிறது நீங்கள் நான் சொல்லுதுன்னு சொன்னால் எனக்கு தெரியலையாண்ணா அப்படின்னு. மனம் நான் சொன்னேன் தெரியணுமே. இப்போ இதுவாக சவுண்டு சொல்லுதுன்னா அந்த ஒலி உங்கள் காதில் விழுது, நான் சொன்னது அந்த உச்சரிப்புனாவோட விளங்குது அப்படின்னு. இல்லை, அதுக்கு இன்னும் நான் நீங்கள் நிறைய தெரிஞ்சுட்டு வரணும். அந்த மனமாகிய அந்த நீங்கள் தகுதி இல்லை இல்லை, அதுதானே அதனுடைய உண்மை. இன்டைரக்டா அதுதானே. ஏன்னா அது உண்டாக்கி மனதில் கொண்டாந்து நிறுத்தினாரு. இதுக்கு 2.5 மணி நேரம் எடுத்துக்கிட்டோம். மாட்டுப்பொங்கல் அதுக்கு அடுத்த நாள் நீங்க எல்லாம் வந்துட்டீங்க. அப்படி ஒரு நாள் சரி இன்னைக்கு யாரும் இல்லையே, அண்ணாவை தனியாக இருக்காங்க, பகல கூப்பிட்டுருந்தாங்க வந்தோன்னு சொன்னேன். எனக்கு டைம் ஆச்சா போகணுமான்னாங்க. இல்லைன்னா எனக்காக காத்திருப்பாங்க என்ன, அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம்
நீங்க உட்காந்துட்டு போங்க அப்படின்னு கிருஷ்ணன் நீங்க பேசணும்னா இன்னைக்கு நீங்க நிறைய தேவர் நல்லா பேசுறதா சொல்றாங்க, அதை கேட்கணும்னுங்க நாங்க கூடி இருக்கிறோம் அப்படின்ட்டு நீங்க பேச முடியல அதான் நடந்தது. இப்போ நான் என்பது மனம் என்கிறத நம்ம தெரிஞ்சோம் ஒரு வாயிலாக. இது அனுபவம். இது சாலையம்பதியில அண்ணா போய் பேசி 2.5 மணி நேரம். இதுக்கு எத்தனை இப்ப அண்ணா அது சுருக்கமா சொன்னாங்க. இத 2.5 மணி நேரம் விரிச்சு பேசியிருந்தா என்னென்ன பேசி இருக்கணும். அப்ப எவ்வளவு 2.5 மணி நேரங்கிறது ஒரு வயது லேசான வயதா? 2.5 மணி நேரம் நம்ம திரும்ப ஆக்க முடியுமா? ஏன்னா ஒரு அரை வினாடியே ஆக்க முடியாது நம்மனால. அப்போ உன் வயதை போக்கிக் கொண்டு பேசுகிறாயே தெய்வம் நமக்கு. அப்போ வயது பேச்சுல இருக்கு. இது எப்பேற்பட்ட பிரம்ம ரகசியம். அதனாலதான் நாம எல்லாம் இனிமேல் தெய்வ வாசகங்களை தவிர மற்றது வீணான நேரங்களை வழங்கிட்டு இருக்கக்கூடாது. கேட்கறதும் சரி, பேசுறதும் சரி. தெய்வ வாசகம் இருக்கா, அங்கே உட்காரலாம். ஏன் அந்த முன்பின் இல்லாத முதல்வன் சன்னதிக்கு உன்னை எட்டி வைக்குகின்ற அந்த வசனங்கள் எங்கு வெளியாகின்றனவோ அந்த எல்லைக்கு போய் அந்த தேவ தீர்ப்பு வசனங்களை கேட்பதுவே தவம். இது நமக்கு செவியில தெய்வத்தினுடைய தொனி இறங்கி இருக்கலவா, இரக்கமா இறங்கி இருக்கலவா. அப்போ நாம இதை அல்ல தட்டக்கூடாது அல்லவா? நல்லா கவனிக்கிறீங்களா? இது அல்ல தட்டலாமா? அப்ப தெரியாதுக்கு முன்ன நம்ம செய்யறது சரி. ஆனா இப்ப இந்த வசனம் நம்ம துணி காதுல விழுந்துருச்சே. இப்ப விழுந்த பிறகு நாம அத முழுசா கை கொள்ளணும் அல்லவா? நல்லா எல்லாருக்கும் விளங்குதா? சொல்றது நல்லா விளங்குதா? நல்லா பக்கத்துல வாங்க கண்ணன், பக்கத்துல வாங்க, ஒருத்தரும் இல்ல. அப்போ துணி அப்போ அது எப்படி நமக்கு விழுந்திருக்குது? அப்போ இப்படியாக தெய்வத்தினுடைய திருவாக்கியங்கள் நமக்கு இறக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த இரக்கம்தான் நம்மை இப்பொழுது ஆண்டு கொண்டு வருகிறது. அப்போ நாம கவனிக்கணும், எந்த எல்லையிலும் நமக்கு பல சந்தர்ப்பங்கள் அமையும். அப்போ அங்கு தெய்வத்தினுடைய திருவாக்கியங்கள் இன்று வேதத்தில் இருக்கிறபடி நமக்கு கிடைக்குதான்னு தான் நாம கவனிக்கணும். அதை தவிர்க்க வேண்டிய ஒரு வழி. அப்படி அங்கே இல்லை அப்படின்னா நம்ம கலந்துக்கணும் நைஸா. இல்ல அப்படின்னு உட்கார்ந்தோம்னா என்ன ஆகும்? வயசு போச்சு, போன வயசு திரும்புமா? என்ன நல்லா புரியுதா? அம்மா நல்லா தெரியுதா? நான் பேசுறது உனக்கு கேக்குதா? நீங்க இப்படி வாங்க கண்ணன், இங்க வாங்க, மறைக்காதீங்க, யார் முகமும் அதை புரிஞ்சுக்கிற. நீங்க இங்க வாங்க, நல்லா புரியுதா? இப்படிதான் நமக்கு உஜார். நமக்கு வேண்டியது என்ன இனிமேல்? ஆண்டவர்கள் அவங்க வாக்கியம் தானே நமக்கு வேணும். அப்ப அது எங்க புழங்கினாலும் உட்கார்ந்து பேசலாம், கேட்கலாம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதற்குள்ள இருந்தால்தான் நமக்கு அது வேணும். அதுல இல்லைன்னா அது வேண்டான்னு நமக்கு தெய்வம் ஒதுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ ஒரு காரியத்தை பேசுறோம், உன்னை எடுத்து பேசும்போது அதை பத்தி நம்ம 4 வேதத்திலையும் சொல்லலை அப்படின்னா அது நமக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். புரியுதா? அதை போட்டு நம்ம நோண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டா நமக்கு கஷ்டம் இருக்கா? இலகுவா இருக்கா? அப்ப அதை பத்தி அதுல சொல்லலை அப்படின்னா அது நமக்கு வேண்டான்னு தெய்வம் வச்சுட்டாங்க. நமக்கு என்ன வேணுமோ அனைத்தையும் தெய்வம் அவங்க பேரிரக்கமாக நமக்கு அந்த இரக்கத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அந்த திருமேனியாக வழங்கி இருக்கிறார்கள். அதை எப்படி வழங்கி இருக்கிறார்கள்? வேதம் திருமேனி. அப்போ எப்பொழுதும் நாம அந்த திருமேனியினுடைய பார்வையிலேயே இருக்கணும். இன்னொரு பார்வைக்கு போலாமா?
இது நமக்கு வேண்டிய ஜாக்கிரதை. இப்ப நம்ம இதெல்லாம் பழகிறோம், இப்ப தெரிஞ்சு இப்ப இந்த ஜாக்கிரதை எடுத்து சொன்னாதானே தெரியும். ஏன்னா நாம பல இடங்கள்லயும் மெய்ஞானம்னு உட்கார்ந்து நம்ம வயதை போக்கிக்கிட்டு இருக்கிறோம். இல்லாட்டி வம்புகளை தலையில வாங்கி கட்டி எதையோ ஒண்ணு காதுல வாங்கிட்டு அதை பேச வந்துருது இல்ல நிச்சயமா. அப்போ காதுலயே வாங்காம இருந்தா அப்ப நமக்கு எவ்வளவு மிச்சம். நல்லா புரியுதா? ஆக வாங்க வேண்டியது தெய்வத்தினுடைய திருவாக்கியங்கள். அது திருமஞான குரல்ல இப்படி, திருவருட்குரல்ல இப்படி, வான்மதி குரல்ல இப்படி, ஆதிமான்மியத்துல இப்படி, ஆதிமை உதயபூரணத்துல இப்படி, தெய்வ தேடுகூடகத்துல இப்படி என்று அது அர்த்தங்கள் கொஞ்சம் முன்பின் இருந்தாலும் அதை பத்தி பரவாயில்ல. ஏன் ஒலிப்பது அவங்க இதுதானே. இப்படி நாம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். அது இல்லாம பொத்தாம் பொதுவா ஆண்டவங்க என்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு நாம அது நமக்கு தேவையில்லை. ஏன் அது அவரவருக்கும் வேறு வேறாக தக்கபடி இறங்கி பெய் வேடம் போட்டு பயில் பண்ணினதா இருக்கும். இப்ப நம்ம பயில நம்பியா வாழ்றோம்? நல்ல விளங்குதா? என்ன தெரியுதானே? இதுல இப்படி உண்டாகிட்டோம்னா நம்ம கிட்ட தேவை உள்ளது மட்டும்தான் நெருங்கும், தேவையில்லாதது அதுவே ஓடிடும். ஏன் அது வேதத்தில் இருக்கிறதான்னு கேட்கும் போதே ஆளுங்க காணாம போயிருவாங்க. வாஸ்தவம் தானே? அண்ணா வேதத்துல இருக்கிறத சொல்லுங்கண்ணா, அது முன்பின் இருந்தாலும் சரி ஏத்துக்கிறோம். இன்னொன்னு உங்ககிட்ட மட்டும் தெய்வம் சொன்னது அது உங்களுக்கா இருக்கும், எங்களுக்கு சொன்னது வேதம். அதுல எங்களுக்கு ஏதாவது இருக்கா? அதை நாங்க எப்பவும் பார்க்கணும். இது நல்லா இருக்கா? இது திடமா இருக்கா? அதான் திடம். இப்ப நமக்கு திடம் அதுதானே. அப்போ நம்ம கிட்ட தெய்வம் சொல்றது தானே நம்ம இன்னொருத்தருக்கு சொல்ல முடியும். இவர்கிட்ட சொன்னது எனக்கு என்னத்துக்கு ஆகும்? இவர்கிட்ட சொல்லும் போது அன்று இவர் எந்த நிலையில இருந்தாரோ அந்த நிலையில இறங்கி தெய்வம் ஒவ்வொருவருக்கும் பொய் வேடம் போட்டு பயில் பண்ணி அதில் இச்சை பிறங்க செய்ய வரைக்கும் பேசி என்ன அப்புறம் மெதுவா அதுல இருந்து விளக்குறாங்க. நாம இப்ப அப்படி இல்லையே. வாஸ்தவம் தானே? அந்த நிலையில இல்ல. நமக்கு தெய்வம் நேரடியாக இன்றைக்கு அந்த பேரிரக்கத்தை. அப்ப நான் என்பது வேதத்துல இருந்தாதான் நமக்கு. அதுல இல்லைன்னா அதை பத்தி நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல விளங்குதான். ஆக இப்படி மனம்தான் நான் அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஆனா தெய்வம் அதை எப்படி நமக்கு வழங்குறாங்கன்னு பார்க்கலாமா? இது எல்லாருக்கும் பக்கத்துலதான் இருக்குது. இப்ப நான் பொதுவா நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரமாதம். இது வாசம். இது நம்ம கிட்ட புழங்கின வார்த்தை. என்ன கண்ணன், இது நம்ம பழகி இருக்கோம். நான் சொல்றேன் ஐயா, நான் சொல்றேன் அப்படிதானே. இது நம்ம காலகாலமாக பழகியெல்லாம் வந்திருக்கோம். விட்டு பிச்சு எடுக்கிறதுனா லேசா? அதை விட்டு பிச்சு எடுக்கிறது அப்படின்னா அதுக்கு கோளறிவால் தான் வேணும். நம்ம எல்லாம் அதை ஏதாவது பண்ண முடியுமா? அப்போ தெய்வம் நமக்கு வழங்கி இருப்பாங்கல்லவா, இந்த இடத்துல போய் பார்க்கணும் அல்லவா. அப்ப வேத முடிவான நீதி அந்த நிதியில தான் இருக்கும். நம்ம இது ஏன் போய் பார்க்காம இன்னும் வளவளா கொலகொலான்னு இருக்கிறோம்? வாஸ்தவம் தானே? நம்ம தேடுன நிச்சயமா கிடைக்கும். அது தேடி வரும் பொருள். வாஸ்தவம் தானே? நம்மை தேடி வரும் பொருள். அதனால அதை கொஞ்சம் இன்னைக்கு விஸ்தாரமா பார்க்கலாமா? அதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமா நேரம் கொடுக்குறீங்களா? ஆதிதலை நாளிலே சுத்தாவித்தீர் ஓங்காரகார வாக்கு வித்தினாலே. ஆதிதலை நாளிலே சுத்தாவித்தீர் ஓங்காரகார வாக்கு வித்தினாலே பிறப்பிக்க செய்து. வாக்கு வித்தினாலே பிறப்பிக்க செய்து. நல்லா விளங்குதா? இன்று எடுத்த என்
பின்னும் தாங்கள் வாடாத தேவாமிர்த அருள் ஊரல் உணவு ஈந்து நாளும் ஊட்டி ஊட்டி வளர்த்து எடுத்தீர்கள். எந்த தேகத்தை எந்த உணவு ஈந்து ஊட்டி வளர்த்து எடுத்திருக்கிறார், இது நம்ம புரிஞ்சிருக்கணும் இல்லவா? இப்போ நம்ம ஒரு தேகத்துக்கு நம்ம தாய் என்ன உணவு ஊட்டுனாங்கன்னு நமக்கு எல்லாம் தெரியும். இப்போ நாமளும் தாயா இருந்திருக்கிறோம், இன்னைக்கு நம்ம அந்த செயல்களை பார்க்குறோம். ஆனால் இந்த உடம்பு எந்த உடம்பை அவங்க பெற்றெடுத்தாங்க, எந்த உடம்புக்கு எந்த உணவை ஊட்டி வளர்த்தாங்க, இதெல்லாம் இப்போ நல்லா விளங்குதில்ல, நம்ம விளங்கிக்கொள்ள நல்லா புரியுதா? இதை பேசுவோமா? நம்ம பேசலாமல்ல கண்ணு? அப்போ வாடாத, இப்போ நம்ம உணவெல்லாம் வாடி போகுது. சூடா இருக்கும்போது ஒரு ருசியா இருக்கு, ஆறுன பிறகு ஒரு ருசியா இருக்குது. கொஞ்சம் ஆறி கொஞ்சம் அதுக்கு காலம் கடந்து போச்சுன்னா கெட்டே போகுது. இந்த வாடுகிற உணவுகளையே நம்ம இந்த இப்படி பாக்குறோமா? இதுதானே பேசணும் நம்ம. அதுவும் இறைவன் அளித்ததுதான். இப்போ இந்த உணவு நம்ம இந்த தூலத்துக்கு சாப்பிடுறோமே, அது மட்டும் அவர்கள் கருணையினாலதான் அது இன்னைக்கு வழங்கிட்டு இருக்குது. இருந்தாலும் அது ஒரு காலத்துக்குத்தான். அது எப்படி இருக்குது, அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு மேல அது தன்னுடைய குணத்தை, அந்த சக்தியே விஷமாகவும் மாறிக்குது. அதுக்கு பிறகு சாப்பிட்டா அது உடம்புக்கு விஷமாகுது. ஆக அப்போ எப்பவுமே அமிர்தமாக இருக்கிற ஒரு உணவல்ல நமக்கு வழங்குறாங்க. அது எதுல கெடாதது, அது வாடாதது. இப்படி இந்த வாசகத்துல நம்ம நின்று கவனிக்கணும் அல்லவா? இது அவங்களுடைய பிரீதி அல்லவா? இது இந்த பிரீதிக்குள்ள நம்ம ஆகுவதா? சரியா இருக்கா? அப்போ வாடாத தேவாமிர்த அருள், அருள் தான் அமிர்தம், வாடாத ஒன்று. அதனாலதான் தெய்வம் சொல்றாங்க, ஆண்டவர்களின் அருளுக்குள் நீ நுழைந்து கொள்ள வேண்டும். வேற எங்கேயாவது நுழையலாமா? நம் எண்ணம், உன்னுடைய எண்ணம் அழிந்தே போகிற நேசத்தை உயிராக கொண்டிருக்கிறது. அந்த நேசத்தை விட்டு விட்டு ஆண்டவர்களின் அருளுக்குள் நாம் அனைவரும் நுழைந்து கொள்ள வேண்டும். இது யாராவது ஒரு நான் உங்களுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆகிக்கொள்ளணும். நாம எல்லாருமே நல்லா விளங்குதா? அப்போ வாடாத தேவாமிர்த அருள், அதுதான் வாடாதது. அது ஊரலாக இங்க வந்தது. அது ஊரல் மலை பூமி மண்ணில் பொன்னலயம், அது நேர்த்தமத்துவ நிரூபணையில் அந்த சீரோலை கூடாரம் தாண்டிறந்து இங்கே தெரிந்து கண்டோர்களே கூடியாய், அது சித்தம் தனில் உத்யோவனம் நித்தம் தனியாத நீரை நீதி நீரைத்து நீரைந்தீருக்கும். அந்த பாட்டுக்கு எடுத்தோம்னா நமக்கு வயது பத்தாது. அப்ப நம்ம அதுக்கு போகல. நல்லா புரியுதா? அப்போ ஊரல், ஊரல் மலையில தான் மெய்வெளிச்சாலை இருக்கு. எங்க இருக்கு? எல்லாம் ஊறி இருக்கா? தெரியுதா? ஊறி வருதா? ஊரல் மலையா வந்ததான். எங்கேயாவது சம்பந்தம் இருக்கா? இது நின்னே கவனிக்கிறதுல மலை மேல தண்ணி ஊறுதுரா, அதனால ஊரல் மலை. அப்படி என்ன இந்த மலை எப்படி இருக்கு அப்படின்னா, இது மலை ஊறிக்கிட்டே இருக்கிற மலையா? அப்ப ஊரலுக்கு பேரு மலைன்னு தெரியுதா? இதெல்லாம் நம்ம இப்ப அதுக்கெல்லாம் நம்ம போகல. இருந்தாலும் இந்த ஒரு இப்படியெல்லாம் காட்சிகள் இதுல இருக்கு, நமக்கு நின்று கவனிக்கணும். இது தெய்வம் நமக்கு படைத்த அற்புதம், இது நமக்கு படைத்த அற்புதம். இதை நின்று கவனிக்க நம்ம தான் அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ அருளூரல் உணவு ஈந்து நாளும்
ஊட்டி வளர்த்தெடுத்தீர்கள் இவ்வாறாக எனக்கு. எப்படி மாதா பிதாவுமா நின்னாங்க? ஒரே அங்கே மாதா பிதா ஒண்ணுதானே? இது உலகத்து மாதா பிதாவா? அப்போ இவ்வாறாக எனக்கு மாதா பிதாவுமான மன்னோ என்னே அம்மா என் அல்லல் வல்வினை எல்லாம் அறுத்து கல்வி எல்லாம் கற்பித்த. இந்த கல்விய அதே தாய் தான் கற்பித்தார்கள், அதே தந்தை தான். வேற வேற எங்கேயாவது போய் படிச்சுட்டு வந்தனா? பாத்தீங்களா, இப்ப குருவா வந்துட்டாங்க. இப்ப அது வந்து வெளியாகும் போது வணக்கத்துக்குரிய தெய்வமா வந்துட்டாங்க. நல்லா விளங்குதான். ஒரே இடத்துல முன்னேறி தெய்வம் நம் தந்தை இன்னா. அப்போ கல்வி எல்லாம் கற்பித்த ஆதி இறை குருவே, இறை குருவே சோதி நிறை திருவே. இப்படி பார்க்கணும். குரு அப்படின்னு நமக்கு உடனே பழிச்சுன்னு இதை ஏதாவது ஒரு நல்ல சிகப்பா சதை கிடைக்காதான்னு பார்க்கிறோம். நல்ல குருவே ஜோதி நிறை திருவே நீதி உரை. அதுவரையே முகவரை கீராத. அது என்ன வரை? அந்த வரைக்கு பேரு முகம். பார்த்தமா? முகவரை கீராத முதலாய முதலை இப்பிறப்பிலுறும் இருஞ்செல்வ இளஞ்சியரட்சியத்தை வணக்கத்திற்கு உறைவிடமான மகோன்னதத்தை. எவ்வளவு காட்சி பாட்டா? இப்படி தெய்வம் நமக்கு வழங்கி இருக்கும் போது அந்த நானை காட்டாம இருப்பாங்களா? நானை பார்த்துட்டோம்னா நான் போயிரும். அது வரைக்கும் நான் இது நம்ம பழகிட்டோம். இப்போ அதுக்கு தவிர இன்னொரு நான் தெரியுமா? நமஸ்காரம். என்ன கண்ணன், ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. அப்போ நான் பார்க்கலாமா? ஆண்டவங்க ஆண்டவங்க சொல்றத ஒன்னும் ரொம்ப பக்கத்துலதான் இருக்குது. நாம ரொம்ப தூரத்துல போயிடுறோம். இன்னும் கூட தெரியலையா? இல்லையா? நான் என்பது மறையல்லவா? பண்டை மறை. அப்போ இன்னும் இப்ப வரைக்கும் இது எவ்வளவு கவனத்துக்கு. இப்ப நம்ம பக்கத்துல இருந்தோமா? இன்னும் தள்ளி போயிட்டு இருந்தானே. என்ன கண்ணன், நம்ம என்ன பேசி விளங்கிட்டோம்னு சொன்னமே, போதும் போதும் இனி விளங்கிட்டோம் போதுன்னமே. என்ன ஆண்டாளம்மா? சரி, இப்போ ஒரே வார்த்தை தானே. இது இது ஏன் இது கண்ணுக்கு தெரியல? போதுமா சபைக்கு வந்தது? போதுமா? நம்ம எங்க இருக்கோம்? இன்னும் இங்கேயே இருக்கோன்னு தெரியுதா? சரி, இப்ப சொன்னதும் எப்படி இருக்கு? சரி, இவ்வளவு பக்கத்துல இருந்து அப்போ நம்ம குருடர்கள் தானே. அப்போ நம்ம நேரத்தை ஒரு வார்த்தை தானே அல்ல நேரா சொன்னாங்க. நான் என்பது நான் மறைஞ்சிருக்கேனப்பான்னாங்க. அதனால நான் மறைன. அப்போ மறைதானே நான். நாம எப்படி நானாக முடியும்? இப்ப நான் போச்சா? இப்ப இங்க இருந்தது கலண்டுருச்சா? இதுக்கு என்ன ஆபரேஷன் நடந்திருக்கணும்? நல்லா புரியுதா? இது இது இதுக்குள்ள இந்த சதையும் ரத்தமும் நரம்பும் எலும்புக்குள்ள அப்படி உறைஞ்சல கிடந்தது இந்த நான். சரி, இது ஏதாவது வலுக்கட்டாயம் பண்ணாங்களா? அப்படியே அவ தெய்வம் சொன்னாங்கல்ல, அது சொன்னா வேதம் முடிவான நிதி. எப்படி சொன்னாலும்
நாம எங்கே இருக்கோம் பார்த்தீங்களா? சரி, அப்போ இது முடிகிறதா? முடியுமா? அப்ப இப்படி நம்ம நினைச்சு பார்த்தோமா? இதுக்கு நீ சாட்சி வேணுமா? நேரா இருக்குது. அதுக்கு நான் என்பது மறை, அதுக்கு நான் மறைனே பேர் வச்சாங்க. அப்ப நான் என்பது நாள், ஒண்ணல்ல, நாளுக்கு பேரு நான். ஏன் அதுக்கு நான் இப்ப சாட்சியோட சொல்லுவேன், நானா சொல்றேன்னு நினைக்காதீங்க. இப்ப சொல்ல போறேன், சொன்னா ஏன் நாம இப்படி இருந்தோம்? பன்னெடு நாள் மெய்வெளியின் பத்தினியும் நான் ஆனால், நான் என்பது ஆவப்பா. நாங்க அந்த ஆ என்பது நாள். அது ஆ. அப்ப நான் நான்னு நீ எடுத்தவல்ல நாள் கிடைக்கும். நாள் எப்படி இருக்கு? அப்ப நாள் தான் நாள். அது நான்மறை என்றாலும் நாள் வேதம் என்றாலும் சரிதானே? அது நான்மறை. சொல்லறிய நாள் வேதம், சொல்லறிய நாள் வேதம் அங்க மாறும். அப்ப 12 நாள் மெய்வெளியின் பத்தினியும் நானா. அப்ப அந்த பத்தினிக்கு பேரு நான்னு பேரு. பத்தினி தானே நானு. இப்ப நான் அப்படின்னு எல்லாம் இப்படின்னா மனம், மனமா நான் இப்போ இது தெய்வம் நேரா சொல்றாங்க. அப்போ பத்தினி தான் நான். அந்த நான் என்ன தெரியுமா? நாள். அந்த நாளுக்கு அப்ப கலை நாள், அது உட்பாயனமே. இதுவா? இது பெரிய பிரம்ம ரகசியம். இதை நான் இதோட விட்டுட்டு இது இன்னொரு நாளைக்கு நான் வரப்போறேன். இது நல்லா புரியுதா? அப்போ உத்தமிக்கு பேரு நான். தானே? இது யாரு யார் சொல்றா? சொன்னாங்க. நம்ம சொன்னோமா? நம்ம அதுக்கு தானே நமக்கு இவ்வளவும் படைச்சாங்க. அப்போ வாக்குமிக்கு பேரு நான். நல்லா புரியுதா? வாக்குமியும் நானான. சத்தினிக்கு பேரு நான். என்ன எத்தனை நான் பாக்குறான்? அப்ப முதல்ல இருந்ததா? முதல்ல இருந்த பார்வையா? அப்ப முதல்ல இருந்த கருவிக்குலமா? முதல்ல இருந்த அங்கமா? மாறி நல்லா நல்லா எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? மாறக்கூடாது இதுல இருந்து. நல்ல என்ன சரிதானே? அப்போ மங்கைக்கு பேரு நான். யமனழிவுக்கு சாபம் இடுகும் மங்கை நான். சவாவரச்சீட்டு தருகும் மங்கை. இப்ப நானு எங்கேயோ நம்மளை விட்டு புடுங்கி பட்டுருச்சா? இல்ல இன்னும் இருக்கா? இன்னும் இப்படி வருமா? இது தெய்வத்தின் செயலா? இல்ல இங்க இப்போ இது காலம் வரைக்கும் இது போச்சா? இப்போ திரும்பின உடனே நானுக்கு இத்தனை நான். அப்போ 12 நாள் மெய்வெளியின் பத்தினியும் நானான. உன்னத மெய் ஒரு சொல் உத்தமியும் நானால். நமக்கு ஆச்சா? நம்ம நானே தானே இருந்தோம். அந்த அப்போ இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். பத்தினி, உத்தமி, வாக்குமி, சத்தினி, மங்கை. நான் அதுக்கு பேரு நான். நல்ல இப்ப
இப்போ இன்னொரு நானுக்கு போலாமா? அத முருகப்பெருமான் சொல்றாங்க. வாஸ்தவம் தானே? அதையும் ஆண்டவங்க தான் சொல்லி கேட்டுறாங்க. அறுவகை சமயத்தோர்க்கும் அருமுக தெய்வமாகி செறிதரு பிரம்மம் நான். நானுக்கு பேரு பிரம்மத்துக்கு தான் நான் சொல்ற தகுதி உண்டு. சரி, இதெல்லாம் நமக்கு தெய்வம் சொல்லிதானே கொடுத்துருக்குறாங்க. நம்ம வேத முடிவான நிதி, வேதம் ஆசான் திருமேனி, இப்படியெல்லாம் சொன்னமே தவிர மறுபடியும் நான்னா இவர் 2 மணி நேரம் கதை அழைச்சாருன்னா உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிற அந்த இது சரியா? அப்ப நம்ம அண்டியனையறிந்தும் அதன் பின் புறக்கணித்த. இப்ப யார் புறக்கணித்தவர்கள்? நல்லா புரியுதா? அவர்கள் வேதம் ஆசான் திருமேனின்னு நாம கண்டு தரிசனம் பண்ணி அதுல பல பொக்கிஷங்களை நாம எடுத்த பிறகும் யாரோ ஒருத்தர் கதை சொல்றாருன்னா உட்கார்ந்து கேட்டோம்னா புறக்கணித்தவர்கள் யாரு? இந்த வெளியே இருக்கிறவங்களையா சொல்லுது? நம்மையே. ஆக நாம இருக்க வேண்டிய ஜாக்கிரதை. அப்போ பெரிதரும் பிரம்மம் நான் என்று சின்மையிலேறி. நல்லா விளங்குதா? குரு முனிக்கருளி ஜீவகுகை தோறும் வீற்றிருந்த மறுவிலா குகனை போற்றி. இது மறுவுடையது. தெய்வம் தன்னையே காட்டுறாங்க. இது மறுவுடையது அல்லவா? மறுவிலா குகனை போற்றி மாய்த்தனன் பிறவி. இப்ப பிறவி மாஞ்சு போச்சா? நான் சொல்லிட்டு இருந்த பிறவி இப்போ நான் எங்க போச்சு? அவர்கள் தான், அந்த மறைதான். இன்னும் சுருக்கமா சொன்ன நான் என்பது மறை. இது நல்ல வாசம் தானே? அப்போ அந்த மறைக்கு பேரு முகம், மறை. அப்ப அந்த முகத்துக்கு பேரு நான்முகன். நான்முகன் யாரு? பிரம்மா. இப்ப சொன்னது யாரு? தெரிதரும் பிரம்மம் நான். இது எல்லாம் தெய்வ காட்சியா? இப்ப நம்ம தெய்வலோகத்துல இருக்கோமா? இல்ல நம்ம உலகத்துல இருக்குமா? நம்ம உலகத்துல இருந்த காட்சி இப்ப நாம நல்லா விளங்குதா? அப்ப இதெல்லாம் நான் அந்த ஆகாயத்துல போய் தானே எடுத்துட்டு வந்தேன். உங்களுக்கு அந்த ஆகாயம் பக்கமா தூரமா? ஏன் இவ்வளவு பக்கம் இருந்து நம்ம இன்னும் திரும்ப மாட்டேங்கிறோம்? நல்லா விளங்குதா? இது இப்படித்தான் இருக்கும் இந்த தேகம். நல்ல. ஆனா இந்த உஜார் வேண்டும். இந்த உஜாருக்கு வந்துட்டோம்னா எதுவும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது இதை ஏதாவது பண்ண முடியுமா? இப்போ நல்லா விளங்கி வருதா? அப்போ பார்க்க போறோம். இன்னும் இது ஆச்சரியமா இருக்குல்ல? இன்னும் நீங்க போய் பார்க்க போறீங்க. அப்போ பண்டை மறை அந்த பேசும். இது பரிசு அல்லவா? இதென்ன நான் தவம் பண்ணிக்க உண்டாந்ததா? இந்த எனக்கு பரிசு குரு என் தலையில நின்று இத சொல்ல வச்சாங்களே. இதை விட இந்த உலகத்துல என்ன வேணும்? இந்த உலகத்துல எங்கேயாவது இது வெளியாகுமா? இப்படி வெளியாக்கிறதுக்கு ஒரு தலையாக நம்மை படைத்து இன்னைக்கு இது ககன முகட அதிர்களை பகர வளரேனும் இதை நடத்த முடியுமா? அதெல்லாம் என்னென்னத்தையோ பேசி நாளை அந்த என்ன வயதை போக்கிக்கிட்டு எண்ணம்பல கோடியதாய் விரிந்தே மண்ணும் பல உயிர்கள் எல்லாம் அமவா என்று இருந்த நம்மை இன்னைக்கு அவர்களுடைய சிவவாய்க்குள்ள ஆக்கி இருக்கிறார்களே. நல்லா விளங்குதா? அப்போ அத பரிசா கொடுத்துட்டாங்க. பண்டைனா அந்த மறை பேசும் பரிசையன் அண்டர்பதி கேனை. இதனால நம்ம ஏறின பதி எது? இந்த பதி. இது இப்ப உடனே வரவல்லவா?
உடனே கூலி. எஜமானறிந்துமே பாடுபட்ட பேருக்கு உடனே கூலி. இது இந்த பிரயாணத்துக்கு அப்புறம் நடக்கிற கூலியா? இப்ப இந்த கூலியை இப்ப பெற்று எவ்வளவு சிறப்பா இருக்கு. இந்த கூலியை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஆசை வருது இல்ல? எல்லாருக்கும் வழங்குற இந்த இது எல்லாருக்கும் வேணும் தானே. ஆக இப்படி தெய்வம் சொல்லியிருக்க. இன்னும் நிறைய இடத்துல சொல்றாங்க. இருந்தாலும் அந்த நான் என்னவா இருக்கிறது என்றால் இன்னும் நீங்க எல்லாம் நிறைய தடவை சொல்லி இருக்கிறீங்க. அத கொஞ்சம் இப்ப நம்ம கவனிக்கணும். வாசம் தானே, அதை இப்ப பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இங்கே சத்தியமை வழிபாட்டிலிருந்து வளர்ந்தேறி வரும் செயலாதிய அடையாளங்களை குறிப்பிட்டு குறிப்பிட்டு பசுமரத்தாணி என அறைந்திருக்கும் அசையா நெறி திருவசனம் நான் என எங்க சொன்னான். இது எத்தனை தடவை சொல்லி இருக்கான்? எத்தனை தடவை சுந்தரமூர்த்தி சொல்லி இருக்காரு? சிவபதன் எத்தனை தடவை சொல்லி இருக்காரு? எங்க இப்போ கலந்து போச்சு, கவனத்துக்கு வெளியே. அப்போ எப்படி இந்த கவனம் நம்மள இந்த பசை நம்ம கிட்ட நல்லா விளங்குதா? இது நம்ம சொன்னதுதான். ஆனா அத முழுசா பிடிக்கல. அப்ப ஒண்ணுதானே இருக்க முடியும். அப்ப நான் ஒரு தடவை சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு நான் இருக்குமா? அப்ப அப்படி ஏன் வரல? அப்ப இன்னும் அப்ப என்ன ஆயிருச்சு? இன்னும் எதுவோ இருக்கும் போல் இருக்கு அப்படிங்கிற இந்த இது தேவையா? இப்போ பாத்தீங்களா, இப்போ எந்த கவலையும் இல்லாம எந்த கஷ்டமும் இல்லாம அந்த நான்ல போய் நிக்கிறோம் அல்லவா? நம்ம கலந்துட்டோம். நிஜமான நான்ல போய் நம்ம சேர்ந்துட்டோம். ஏன்? நீதான் நான். எப்படி? இப்போ நான் அப்படின்றது போய் நீதான் நான், நீங்க தான் நான் அப்படின்னு நம்ம எங்க போயிட்டா நம்ம கிட்ட எதுவுமே இல்லை கலந்து. அப்போ அசையா நெறி திருவசனம் நான் என நின்று அலங்காரம் பிறங்க அதிகாரத்துடன். இப்ப அதிகாரமா இதுல நம்ம ஒண்ணு கூறி வருகின்ற எழுது ஆணி கோடு ஆவது இப்ப நான் இப்படி ஆயிட்டோம். திருவசனம்தான், தெய்வத்தினுடைய திருவசனம்தான் நான். அப்போ முன்னால நான் என்னமோ பார்த்தமே, அது இல்லாம இதுவாகத்தான் இருக்குமோ? கொஞ்சம் அப்படி ஒட்டி பார்க்கணும். பார்த்து வந்தமல்ல, எல்லாமே மங்கைன்னு பார்த்தோம், என்னன்னு பார்த்தோம், சத்தினி என்று பார்த்தோம், உத்தமி என்று பார்த்தோம், வாக்குமி என்று பார்த்தோம். எல்லாம் மங்கைன்னு பார்த்தோம். காட்சிக்கு வருதா? இப்போ இப்படி ஒட்டி பார்க்கணும். இப்ப நானுடைய பலன் அப்ப எல்லாம் நமக்கு தெளிவா இன்னதுதான், இன்னது இன்னதென இப்ப நான் நல்லா விளங்கிச்சு. நல்லா விளங்கிச்சா? எனக்கு விளங்குச்சு, உங்களுக்கு விளங்குச்சா? அப்ப நான் இனிமேல் வேற எங்கேயாவது போகுமா? நல்லா அசையா நெறி திருவசனம் நான் என. இது எத்தனை தடவை நம்ம படிச்சிருக்கோம். ஆனா நம்ம கிட்ட அது எங்க போச்சு? எங்க இப்ப உதவுச்சா? ஏன்? அப்போ அந்த மனம் இன்னும் எப்படி இருக்கு அப்படின்னா பேயாக இருக்கிறது. இன்னும் அறிவுக்குள்ள அமர வேணும். அது லேசா? ஏன்? அதுதான் சொல்றாங்க, என்றும் விபரீத செயல் விளைந்திரான் என்ற பஞ்சேந்திரிய ராக்கதர்களை அடக்கி. அந்த பஞ்சேந்திரிய ராக்கதர்கள் சும்மா இருக்கவே விடுறதில்லை, இன்னும் அலையத்தான் விடுறாங்களே தவிர அதை இப்படி கட்டுக்குள்ள வரும் பொழுது அசையா நெறி திருவசனம் நான். இப்ப இது சொல்றதெல்லாம் இன்னைக்கு நிரூபணைக்கு இருக்கா இல்ல எனக்கு மட்டும் தனியா சொன்னாங்களா? எனக்கு மட்டும் தனியா கூட்டிட்டு போய் அப்படி அப்போ என்ன இவரை மட்டும் படைச்சது? அப்போ மற்றவங்களை எல்லாம் வீணுக்கு படைச்சிட்டார்களா? ஏன் மற்றவர்களுக்கு கைகால்கள் இல்லையா? அவர்களுக்கு தெய்வத்தை அறியக்கூடிய கருவிக்குலங்கள் இல்லையா? ஏன் அவர்களுக்கு இந்த சந்திர சூரியால் உதவி பண்ணலையா?
அப்ப என்ன நான் மட்டும் பெருசா வந்துட்டேன்? அப்போ இப்போ தெய்வம் இந்த எல்லோருமே இந்த இன்பம் அறிந்திட எந்த நிட நாட்டம். இந்த இது எப்படி இருக்கு? இல்ல இல்ல எனக்கு மட்டும்தான் இது எப்படி இருக்கு? இதுக்கு இவர் லாய்க்கு இல்லைன்னு வேற. அந்த இடத்துல எவ்வளவு பெரிய இப்போ இப்படியா இருக்கு? அதுக்கு லாய்க்கு இல்லை தானே. ஆனா இப்ப நம்ம கவனிக்கும் பொழுது இது என்ன காருண்ய இந்த நேரத்தை நம்ம இப்படி பயன்படுத்தி கொண்டால் தெய்வம் நமக்கு ஒரே மாதிரி. யாருக்காவது மாறுபடலையே, என்னடா அவனுக்கு என்ன புளிப்பானது கசக்குமான்னு கேட்டாங்க, இனிப்பானது புளிக்குமான்னு கேட்டாங்க. அப்ப எல்லாருக்கும் ஒரு மாதிரி தானே படைக்கும்போது அப்ப இது மட்டும் இந்த தெய்வீகம் மட்டும் ஒருத்தருக்கு இனிக்கும் ஒருத்தருக்கும் புளிக்குமா? விளங்கி கொண்டால் எல்லோருக்கும் இனிப்பு இனித்து கொண்டே இருக்கும், புளிப்பு புளித்து கொண்டே இருக்கும், கசப்பு கசந்து கொண்டே இருக்கும், துவர்ப்பு துவர்ப்பாகவே இருக்கும். அதே ருசி, அதே எல்லை, அதே இடம், அதே செயல், அதே சொல். வாசம் தானே? நல்லா விளங்குதா? இது எவ்வளவு திட்டமா இருக்கு. இங்க இது அறிவுக்கு பொருத்தமா இருக்கா? செயலுக்கு வருதா? இது எல்லாரும் அப்போ நம்மளும் இதை எடுத்து இனிமேல் அனுபவித்து இந்த தெய்வீகத்துக்கு இணங்கக்கூடிய மக்களுக்கு நேரா வழங்கலாம் அல்லவா? நல்ல இதுல ஏதாவது இருக்கா? ஆச்சரியமா இருக்கா? ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்ல. ஆக இதெல்லாம் நம்ம கண்டதுதான். இப்ப நம்ம காணாததுக்கே போகல, ஆனா கண்டது நம்ம கிட்ட இல்ல. காணாம போட்டீங்களேங்கிறாங்க தெய்வம். காணாம போட்டீங்க, அதை நான் எடுத்து கொடுக்க தான் வந்தேன். உங்ககிட்ட தான் அது இருக்கு. இப்ப நம்ம கிட்ட இருந்தது தான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்ன எல்லாரும் காணாம போட்டோமே. நல்ல வாஸ்தவம் தானே? அப்ப ஏன் அப்படின்னா ஒரு இடத்தில் நாம் இல்லை. அந்த சொன்னது வேதம் ஆசான் திருமேனிங்கிறது இன்னும் நமக்கு அமையல. சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறான். அது வாய் சொல்லா இருக்கு, அதாவது உடன்பாடா இல்ல. கவனிக்க வேண்டியது வாய் சொல்லு எல்லாருக்கும் இருக்கு, உடன்பாடு இருக்கிறோம். அப்படினாலதான் அது வாய்ஞானம் என்றார்கள். இப்போ அதுவும் இதுவும் ஒண்ணா? அப்போ இப்ப நம்ம எல்லாம் பேசுறோம் வாய்ஞானம் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது வாய்ஞானமா? அப்ப ரெண்டு செயல் இருக்கு. நல்லா விளங்குதா? அதை அப்படியே பற்றி கொள்வதும் சும்மா சொல்லிட்டு இருக்கிறதும் செயலுக்கு வராம, அப்போ இப்ப இது செயலுக்கு வந்திருக்கல்லவா? நல்லா விளங்குதா? அப்போ இது இப்ப என்ன ஆயிட்டோம் அப்படின்னா, நம்ம மலமா இருந்தோம், நான் என்று மலமா இருந்தோம். என்ன சத ரத்தம் எலும்பு நரம்பு, இப்படி ஊனேர் எலும்பு சீச்சி நரம்பு மலங்களோட கசுமாலம். இது அந்த கசிஞ்சு வந்ததெல்லாம் ஒரு மலம், தாயிடமும் தகுந்த இதுதானே இது. இத பத்திக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு இப்ப எதை பத்திட்டோம்? பரிசுத்தம். நல்ல இப்ப பத்தினது இவ்வாறான தூயமையாகி விட்டபடியினான். என்ன இது? யாருக்கு இதை படைச்சாங்க தெய்வம்? இதுக்கு முன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்ன, இது இப்ப இங்க நடந்த காட்சி தானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன என்னவா இருந்தான்? மலமாக இருந்தான். இப்ப என்ன ஆயிட்டான்? நான் என்ன ஆயிருச்சு? தூயமையாயிருச்சு. என்ன இது? இப்போ இங்கதானே நடந்தது. இது என்ன காலம்? இது என்ன கட்டம்? இது என்ன காட்சி? இது என்ன செயல்? அந்த செயல் இன்னைக்கு தெய்வம் எப்படி நடத்திக்கிட்டு இருக்காங்க? தான் நின்று நடத்துறாங்கல்லவா? அல்ல நம்மை கருவியாக வச்சுக்கிட்டு. சரி, இந்த எங்கேயாவது இது கிடைக்குமா? இதுக்கு எத்தனை நம்ம தூலத்தில் எத்தனை செயல்களை இதுக்கு நாம சமர்ப்பிக்கணும். நிஜம்தானே? என்னன்னா அப்போ இவ்வாறான தூயமையாகி விட்டபடியினான் முன்னே மாயை என்றும் நபுசுகள் என்றும் பெயர் படைத்து ஆண்டு கொண்டிருந்து வந்த, இதுக்கு முன்ன அதன் பெயர்களும் செயல்களும் மாறி ஒரு நிமிஷத்துல மாறிச்சா இல்லையா? நிஜமா? சும்மா வாயில சொல்றமா? நிஜமா?
சிபத்துக்களும் அதே நபுச என்ன ஆயிருச்சு? சிபத்துக்களும் அமானிதமும் வித்தியா தத்துவமும் ஏழ்நிலை கம்பமும் ஞான சக்தி ஏழும் நான் தான் என்று. ஐயோ, இது என்ன? இது எதுக்காக கொடுத்தாங்க? இது நம்ம படைச்சதா? இப்ப எடுத்து நம்ம வெளியாக்கணுமே, இது நம்ம படைச்சதா? இது மாறாது வலுத்து நின்று ஓயாது ஒளியாது எந்நேரமும் கூவிக்கொண்டு புதுமை விளைந்து பானலங்கொழித்து சிந்திக் கொண்டிருக்குகின்ற அந்த அருங்காரணப் பரப்பின் ஆச்சரியமும் கண்டார்கள். அது அன்னைக்கா இன்னைக்கா? இப்ப பார்த்தோம்ல அந்த ஆச்சரியங்கள், அந்த அருங்காரண பரப்பு, அது எப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்காக நம்ம தலைய அவங்க இந்த ஜீவ சிம்மாசனம் ஏற்றி வைக்க, இப்படி ஏற்றி வைக்க, இப்படி என்னை வாவென்றழைத்த என் வளர் குரு. அவ தெய்வத்தினுடைய அந்த அருள் பரிசிப்பு, அந்த செயல் எப்படி இப்போ நான் தூயமையாயிருச்சு. இதுக்கு முன்ன நபுசாகமும் சதையும் ரத்தமும் மலமும் எலும்பும் இப்படி இருந்தது. கொஞ்சம் அது அது அப்படி அப்படி வந்த உடனே அப்படி பிரட்டிட்டாங்க. இது என்ன பிரளயம்? நிஜமா நம்ம முதல்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்தி இருந்த நாம நிஜம்தானே? இப்போ இப்படி இத்தனைக்கும் அந்த திருமேனி தானே நமக்கு இதை நடத்தினாங்க. அப்போ இதுக்கு இன்னும் சொல்றாங்க, நிறைந்த ஓசையினையுடைய நிறைந்த ஓசையினையுடைய இப்பெரும் பூமி பரப்பில் நிறைந்த ஓசையினையுடைய இப்பெரும் பூமி பரப்பில் இருந்து வந்து கொண்டிருக்கும் மக்களாகிய அனைவரையும் இப்ப நடந்தது தங்களின் ஞான பூமியினுக்கு கூட்டி சென்று. நம்ம எந்த பூமியில இருந்தோம்? நம்ம இருந்த பூமியிலிருந்து இப்ப அழைச்சாங்களா இல்லவா? நிஜமா அவங்க தானே அழைச்சாங்க. தங்களின் ஞான பூமியினுக்கு கூட்டி சென்று பசியாவரமாகிய உண்ணாது உண்ணும். இது உண்ணாமல் உண்ணும். இப்படியா சாப்பிட்டா? அந்த உண்ணா மூலையருளும் வண்ணார குலம்பூத்த அண்ணாமலச்சி வேணுமா? என்ன அவங்களே வந்தாங்கல்ல? இது பாட்டா? இது செயல் நமக்கு தரிசனை. அப்போ தங்களின் ஞான பூமியினுக்கு கூட்டி சென்று பசியாவரமாகிய உண்ணாது உண்ணும் ஜீவ உணவு விருந்தளித்து. அந்த விருந்தை இந்நேரம் நம்ம சாப்பிட்டோம் தானே? விருந்தளிக்க ஓட்டி மேய்த்து வருவதற்காக வேண்டியே ஒரே மேய்ப்பனானவன் நான் தான் என்று. ஏன் நான் எங்க போச்சு? நான் இருந்ததா? இப்போ இந்த எத்தனை நான் தான் என்று